ஒரு யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th டேர்ம் 1 லெசன் 2ல் இருக்க மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இப்போ நம்ம அந்த லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன லெசன் பார்த்தோம் அப்படின்னா, 6th டேர்ம் 1 லெசன் 1ல் இருக்க வரலாறு என்றால் என்ன, நம்ம அந்த லெசன் தான் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து புவி வந்து தோன்றுச்சு அப்படின்னா, 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் வந்து நடக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா, 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. எத்தனை ஆண்டுகளுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸ்ல இருந்ததா மற்ற பிளேஸ்க்கு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து பரவ ஆரம்பிச்சாங்க. அது எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா, 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் வந்து மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இடப்பெயர்ச்சி பண்ணிட்டு போய்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படி இல்லாம ஒரே இடத்துல நின்று என்ன வேளாண்மை எப்போ செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. வேளாண்மை வந்து ஒரே இடத்துல நின்று செய்யவும், அதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நாகரீகம் வந்து தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இது எப்போ அப்படின்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அண்ட் தென் வந்து கடைசியா இருக்கிறது என்ன அப்படின்னா, தற்கால மனிதன். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். வந்து மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை வந்து எப்படி வந்து அறிவியல் நோக்கில் தெரியும் அப்படின்னா, தொல்லியலையும் மானுடவியலையும் வச்சுதான். தொல்லியல் அப்படின்றது என்ன, முன்ன காலத்துல வந்து மனிதர்கள் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதாவது முதுமக்கள் தாலி பானைகள், இதெல்லாம் எவ்வளோ ஆண்டுகளுக்கு வந்து பழமையானது அப்படின்னு சொல்றதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொல்லியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் மானுடவியல் அப்படின்றது என்ன அப்படின்னா, மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி நிலைகளை பற்றி வந்து படிக்கிறது. முன்னாடி வந்து மக்கள் வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க. கொஞ்சம் ஆண்டுகள் போக போக வந்து நாய்களை வந்து பழக்கப்படுத்த ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு தீயோட பயனை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. பானைகள் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது மனிதர்களோட அந்த வளர்ச்சியை பற்றி படிக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மானுடவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொல்லியலையும் மானுடவியலையும் வச்சு தான் மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி நிலையை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அறிவியல் நோக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கதை தான். நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு பேஜுக்கு போகலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி நிலைகள் வந்து 6 ஸ்டேஜாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஆஸ்ட்ரலோபித்திகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தாலு, ஹோமோ ஹெபிலிஸ், நெக்ஸ்ட் வந்து குரோமெக்னான்ஸ். இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து கமெண்ட்ஸில் நான் வந்து அந்த அந்த ஷார்ட்ஸை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் பேஜ். அந்த தொல்லியல் அப்படின்றது வந்து நான் என்ன சொன்னேன், மனிதர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்க அந்த பொருட்கள் வந்து எவ்வளோ ஆண்டுகளுக்கு பழமையானது, அந்த பொருட்களை பற்றி படிக்கிறது தான் தொல்லியல் அப்படின்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் மானுடவியல் அப்படின்றது என்ன அப்படின்னா, மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி நிலையை பற்றி படிக்கிறது. மானுடவியல் அப்படின்றது வந்து எந்த வார்த்தையிலேருந்து வந்துச்சு அப்படின்னா, 2 கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்துச்சு. ஸோ அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஆந்த்ரோபோஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா லோகோஸ். ஆந்த்ரோபோஸ் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ வந்து போஸ் யார் வந்து அதிகமாக கொடுப்பா, ஹியூமன் தான். ஸோ வந்து பொருள் யார் அப்படின்னா மனிதன். நெக்ஸ்ட் லோகோஸ், அதோட பொருள் என்ன அப்படின்னா, இப்போ லோகோஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லோகோ வந்து ஒரு நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு லோகோ ஒன்று வந்து ரெடி பண்ணுவாங்க. அது என்ன, அவங்களோட எண்ணம், இல்லாட்டி அந்த லோகோக்குன்னு ஒரு சில ரீசன் வந்து இருக்கும். ஸோ வந்து காரணங்கள், எண்ணங்கள் அல்லது வந்து காரணங்கள். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க்ஸ். அதாவது மானுடவியல் அப்படின்றது வந்து எந்த சொல்லுலேருந்து வந்துச்சு அப்படின்னா, கிரேக்க சொல்லேருந்து வந்துச்சு. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இரண்டு பிரிவுகளாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஆந்த்ரோபோஸ், இன்னொன்று வந்து லோகோஸு. ஆந்த்ரோபோஸோட மீனிங் என்ன, லோகோஸோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது மனிதனோட காலடி தடங்கள் வந்து ஒரு இடத்துல ஒன்று வந்து கிடச்சிருக்கு. கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் என்ன என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, மனிதனோட காலடி தடம் வந்து கிடச்சிருக்கு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. டான்சானியா இதான் அந்த பிளேஸு. இந்த பிளேஸில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து மனிதனோட காலடி தடயங்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த காலடி தடயங்கள் வந்து எவ்வளோ ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னா, 35 ஆண்டுகளுக்கு வந்து பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு வந்து பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து, அதாவது ஒரு குகை இருக்குது அப்படின்னா, அந்த குகையில் வாழ கற்றுக்கிட்ட மனிதன் யார் அப்படின்னா குரோமெக்னான்ஸு. இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு கொஷின். இது வந்து குரோமெக்னான்ஸ் மனிதர்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, குகைகளில் வாழ வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட சான்று வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, ஃப்ரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல குகையில் வந்து வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த குரோமெக்னான்ஸ் மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இறந்தவர்களை வந்து புதைக்கிற பழக்கம் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த நெக்ஸ்ட் பேஜ் ஆப்பிரிக்காவிலிருந்து உலகில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு வந்து இடம்பெயர்ந்த ஹோமோ ஹெபிலியன்ஸோட இது ஒரு மேப் தான். அண்ட் தென் வந்து மனிதர்களும் அவர்களோட வாழ்விடங்களும் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அவங்க எங்கே, கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் வந்து யுரேசியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா, நெக்ஸ்ட்டு குரோமிங்னான்ஸ் அப்படின்றது வந்து ஃப்ரான்ஸு, பீக்கிங் மனிதன் வந்து சீனா, ஹோமோ ஹெபிலிஸ் வந்து ஆஃப்ரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் வந்து லண்டன். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ஷார்ட்கட்டில் படிக்கிறது அப்படின்றது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸ். இதுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து கிழக்கில் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் தென் செகண்ட் என்ன அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ். இதுக்கு வந்துட்டு ஹாப்பியாக தெற்கில் இரு அப்படின்றது. அண்ட் தென் வந்து மூணாவது என்ன அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ், அதாவது எதிரில் ரெண்டு அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஈஸியாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் தான். அண்ட் தென் நியாண்டர்தால்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நியாயமாக யுரேசியா போ அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் வந்து க்ரோமேக்னான்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ரோ வந்து ஃப்ரான்ஸுக்கு பறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது. பீக்கிங் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பீக்கிங் நூடுல்ஸ் வந்து சீனா சாப்பாடு அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் ஹோமோ சேபியன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சேப்பியான அதோட மீனிங் என்ன அப்படின்னா அறிவான மனிதன் வந்து ஆப்பிரிக்காவில் தான் பிறந்தான் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஹைடன்பர்க் மனிதன் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹாய் சொல்லிட்டு லண்டன் போகிறான். இது எல்லாமே ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ இதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்து அதை வந்து நான் அங்கே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஜ். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு கதை தான். அதாவது தொடக்க கால மனிதர்கள் வந்து குழுவாக வந்து எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா குகைகளில், அப்புறம் வந்து மரத்துக்கடியில் இங்கே தான் வந்து வாழ்ந்தாங்க. நெக்ஸ்ட்டு தொடக்க கால மனிதர்கள் வந்து ஒவ்வொரு குழுவிலும் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 30லேருந்து 40 பேர் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மனிதர்கள் வந்து என்னென்ன விலங்குகள் எல்லாம் வேட்டையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மானு, காண்டாமிருகம், யானை, கரடி அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. வேட்டையாடுறது மட்டுமே இல்லாம உணவு சேகரிக்க ஆரம்பிச்சாங்க, தேன் எடுத்தாங்க, பழம் பறிச்சாங்க. இந்த மாரி நெறையா வந்திருக்கு. அண்ட் தென் வந்து அதாவது குளிர்காலத்துல இருக்கும்போது அவங்க அவங்க வந்து பாதுகாப்புக்காக என்ன பண்ணாங்க அப்டின்னா, விலங்கோட தோலு, நெக்ஸ்ட்டு மரப்பட்டை, இலை இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து மேல்ல போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் வந்து ஆதி ஆதி மனிதனோட முதன்மையான தொழில் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, வேட்டையாடுறது அப்டின்னு சொல்றாங்க. பெரிய விலங்குகளை வந்து கொல்றதுக்கு அவங்க எதை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா கூர்மையான ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினாங்க. சிக்கிமுக்கி கற்களை கொண்டு தான் வந்து ஆயுதங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. தென் இது எல்லாமே வந்து முன்ன காலத்து மனிதர்கள் வந்து எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றது. இப்போ அந்த கீழே இருக்க அந்த பிக்சரை பார்த்தாவே வந்து தெரியும். என்ன பண்ணுறாங்க, குழுவாக சேர்ந்து போயிட்டு வேட்டையாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு குழி தோண்டி அது மேலே இலைய போட்டு அதில் ஒரு விலங்கு வந்து விழுகும்போது இவங்க என்ன பண்ணாங்க, கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு குத்தி அதை வந்து கொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த பேஜ் பார்த்தோம் அப்படின்னா சிக்கிமுக்கி கற்களை வந்து பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, ஆயுதங்கள் வந்து செய்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவங்க வந்து செஞ்ச கூர்மையான ஆயுதங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா விலங்குகளை எல்லாமே வந்து வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா தீப்பெட்டியை வந்து பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்குற பழக்கம் வந்து எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் வந்து இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீலகிரி மாவட்டம். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அப்புறம் அந்த நெருப்போட பயன்பாட்டை வந்து உணர்ந்ததுக்கப்புறம் வந்து அந்த காலத்து மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வச்சு அதாவது நெருப்பில் வந்து சமைக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு விலங்கு ஏதாச்சும் அவங்க குகைக்குள்ளே வருது அப்படின்னா அதை விரட்டுறதுக்கு வந்து நெருப்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இரவில் வந்து ஓவர் குளிராக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கதகதப்பாக இருக்கணும் அப்படின்றக்காக நெருப்பை வந்து மூட்டி அதை வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நெருப்போட பயன்பாடு வந்ததுக்கப்புறம் தான் மனிதர்கள் வந்து நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கே வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சக்கரம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த சக்கரமே ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மலைகள்லேருந்து கற்கள் எல்லாமே வந்து உருண்டு வருது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சக்கரம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவ்வளோக்கு வந்து யோசிச்சு இவ்வளோ சிந்தனையோடு செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து பானை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த பானையில எல்லாமே வந்து கலர் வண்ணங்கள் எல்லாமே வந்து பூச ஆரம்பிச்சாங்க. இயற்கையான வண்ணங்கள். இயற்கை வண்ணங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இலைகளோட சாறு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த மரப்பட்டைகளோட சாறு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு பானை செஞ்சு அதுக்கு வந்து வண்ணம் தீட்ட வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த காலத்து மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்சதுலேயே வந்து ஒரு வியப்பான விஷயம் எதை சொல்லுவாங்க அப்படின்னா, சக்கரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் இது வந்து தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்க தொல்பழங்கால பாறை ஓவியங்கள். இது வந்து எந்தெந்த ஊரு, என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க. கீழ்வளை வந்து விழுப்புரம், நெக்ஸ்ட் உசிலம்பட்டி அப்படின்னா மதுரை, குமுதிபதி அப்படிங்கிறது கோவை, மாவாடை வந்து கோவை, நெக்ஸ்ட் வந்து பொறிவரை அப்படின்றது வந்து கரிக்கையூர், அதாவது நீலகிரி. ஸோ பழங்கால பாறை ஓவியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நெறையாவே எத பத்தி இருக்கும் அப்படின்னா, விலங்குகளை வந்து வேட்டையாடுற மாரி பாறை ஓவியங்கள் தான் நெறையா வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ வந்து இதில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 750 குகைகள்ல வந்து ஏறத்தாழ 500 குகைகள்ல வந்து பாறை ஓவியங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நெறையா வந்து பாறை ஓவியங்கள் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாறை ஓவியங்கள்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண், பெண்கள் வந்து ஆ நடனம் ஆடுறது மாரியும், விலங்குகளை வந்து வேட்டையாடுறது மாரியும், குழந்தைகள் வந்து விளையாடுறது மாரியுமான ஓவியங்கள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் மத்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கதை தான். நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணாங்க அப்டின்னா, விவசாயம் செய்றதுக்கு ஒரு ஒரு கருவிகளா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது கலப்பை எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் விவசாயம் வந்து ரொம்ப எளிமையாக்கப்பட்டுச்சு அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு முதல்ல பழக்கப்படுத்தின விலங்கு எது அப்டின்னா, நாய் தான். நாய் பழக்கப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்டின்னா, கோழி, ஆடு, பசு இதை எல்லாமே வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதோட வந்து முடியுது. அண்ட் தென் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அவுட் சைடோட 1 மார்க்ஸ் அண்ட் தென் இன்சைட் 1 மார்க்ஸ் நான் எல்லாமே வந்து தனித்தனியா எடுத்திருக்கேன். ஸோ அத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டீச் பண்றேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.